Hi friends, welcome to my channel Learn with Vyas. So நம்ம இதுவரைக்கும் roots of the quadratic equation எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். 3 methods பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து factorization method, இன்னொன்னு வந்து completing the square method, இன்னொன்னு வந்து formula method. So இந்த மாதிரி மூணு மெத்தட் வச்சு quadratic equationக்கு எப்படி roots கண்டுபிடிக்கிறது அப்படினு நம்ம பார்த்திருக்கோம். யூசுவலா உங்களுக்கு எல்லா quadratic equationக்கும் ரெண்டு ரூட் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். So முன்னாடி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட்லாம் புரிஞ்சிருக்கும். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா nature of roots of quadratic equation. நேச்சர்னா என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. நேச்சர் ஒரு ரூட்டோட நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கறோம். So இந்த வீடியோ இந்த கான்செப்ட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேச்சர்னா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும். நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல ரியல் நம்பர் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம ஒரு சாப்டரே உங்களுக்கு நீங்க கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க இல்லையா, ரியல் நம்பர்ஸ். So ரியல் ஆப்போசிட் என்ன நமக்கு ரியல். இப்போ ரியாலிட்டியா இருக்கு, ரியாலிட்டில நீங்க நிறைய திங்ஸ் பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க. ரியாலிட்டிக்கு ஆப்போசிட் என்ன இமேஜினேஷன் இல்லையா. அதே மாதிரி நம்பர் சிஸ்டம்லயும் ரெண்டு விதமான நம்பர் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து ரியல் நம்பர் சிஸ்டம், இன்னொன்னு வந்து இமேஜினரி நம்பர்ஸ். ஓகேங்களா. So இதுதான் ரெண்டு விதமான நம்பர் சிஸ்டம். ஸோ ரியலாக நம்ம இது வரைக்கும் எல்கேஜிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பார்க்குற எல்லா நம்பர்ஸும் இது வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா நம்பர்ஸுமே, நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா நம்பருமே இந்த ரியல் நம்பர் சிஸ்டம் கையில் வந்துடும். அது வந்து 0.1 ஆகட்டும், இல்லை 1/2, இல்லை -1 ஆகட்டும், -3 ஆகட்டும், இல்லை -3/2, இந்த மாதிரி -4/2, 1, 2, 0 எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க √2, √3, பை இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கிற எல்லா நம்பர் சிஸ்டமும் 3.44, 3.444444 இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்க எல்லா நம்பர் சிஸ்டமும் இந்த ரியல் நம்பர் சிஸ்டம் கீழ தான் வரும். அப்போ இமேஜினரினா என்ன சார், இமேஜினரி நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்காத ஒரு நம்பர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குங்களா, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்மளால ஸ்கொயர் ரூட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நெகட்டிவ் √(-1) அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ √(1)னா உங்களுக்கு 1 அப்படின்னு சொல்யூஷன் வந்துடும். √(2)னா கூட உங்களுக்கு 1.44, √(2) = 1.44 அப்படின்னு ஒரு சொல்யூஷன் வரும். ஆனா √(-1) ஒரு மைனஸ் நம்பருக்கு நம்மளால ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ரியல் நம்பர் சிஸ்டம்ல. ஓகேங்களா. ரியல் நம்பர் சிஸ்டம்ல நம்மளால √(-1)க்கு நம்மளால ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து இதை இமேஜினரின்னு சொல்றோம். So இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா I தான் I stands for imaginary. I is equal to √(-1) அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்றோம். இது உங்களுக்கு ஃபர்தரா நீங்க 11th 12th போகும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வரும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வரும். போக இந்த அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த கான்செப்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது ரெண்டு இமேஜினரி நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு அது ரியல் நம்பரா மாறும். அதாவது I into I வச்சுக்கோங்களேன், -√1 into √(-1) is equal to உங்களுக்கு √(-1) வந்துடும் இல்லையா. ஸோ ரியல் நம்பர் வந்துருது. ரெண்டு இமேஜினரி நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒரு ரியல் நம்பர் வருது. ஆனா இந்த அளவுக்கு நம்ம டீடைல் கான்செப்ட் போக வேண்டியது இல்லை. நமக்கு ரெண்டு நம்பர் சிஸ்டம் இருக்கு, நம்ம பார்த்தது எல்லாமே ரியல். இப்போ வந்து நம்மளால ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இமேஜினரி சொல்றோம். சோ நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ வந்து ரூட்ஸ் வந்து இந்த ரியல் நம்பர் சிஸ்டம்ல விழுந்துச்சுன்னா அது நம்ம ரியல்னு சொல்றோம். இந்த மாதிரி இமேஜினரி நம்பர் சிஸ்டம்க்குள்ள வந்துச்சுன்னா அது வந்து நாட் ரியல்னு சொல்றோம். இமேஜினரின்னு சொல்லலாம், இல்ல நாட் ரியல் சொல்லலாம். சோ இதுதான் நம்மளுக்கு இந்த டாபிக்கான நமக்கு தேவையான பேசிக்ஸ் இதுதான். சோ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு எப்படி இந்த ரூட்ஸ் வந்து ரியலா இமேஜினரியா இல்ல ரியலா நாட் ரியலான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இந்த சம்ஸ்குள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம 3 டிஃபரெண்ட் நேச்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். டைரக்டா உங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே நான் உங்களுக்கு அந்த 3 டிஃபரெண்ட் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து தேர்ட் மெத்தட், ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணனும். சோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, x is equal to -b plus or minus √(b² - 4ac divided by 2a for quadratic equation of the format ax² + bx + c is equal to 0. ஓகேங்களா. சோ x² ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு a ன்னு தெரியும், x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து b, அது c, கடைசி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு c ன்னு எடுத்துக்கிறோம். சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா, ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணலாம், இத சால்வ் பண்ணலாம், இத சால்வ் பண்ணலாம். மூணுத்தோட ரூட்ஸும் எப்படி டிஃபரண்டா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இங்க a is equal to 1, b is equal to -1, c is equal to -20. ஓகேங்களா. சோ இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x is equal to
minus b, so minus of minus 1 plus or minus root of b square minus 4 into a into c, ஓகேங்களா, divided by 2 into a. so நான் சால்வ் பண்ணிடுறேன். x is equal to plus 1 plus or minus root of minus 1 square வந்து 1 ஆயிரும், 1 minus into minus plus 4 into 20 80 divided by 2. so இந்த சால்விங்ல நம்ம போன எக்ஸர்சைஸ்லயே பார்த்தோம். so கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் நான். so 1 plus or minus root of 1 plus or minus root of 81 divided by 2, root of 81 root of 81 81 perfect root தான். so 9 into 9 81 கிடைக்கும். so x is equal to 1 plus or minus 9 divided by 2, ஓகேங்களா. சோ நமக்கு எப்பவுமே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா x ஸ்கொயர் இருக்குல, ரெண்டு ரூட் கண்டிப்பா கிடைச்சாகணும். சோ ரெண்டு ரூட் நமக்கு வரணும்னா இங்க உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 9 இருக்கு. சோ ஒரு ரூட்டுக்கு பிளஸ் 9 எடுத்துக்கோங்க, இன்னொரு ரூட்டுக்கு மைனஸ் 9 எடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு x is equal to 1 plus 9 வந்து 10 10 divided by 2 5 வரும். இப்போ மைனஸ் எடுத்துக்கலாம். 1 minus 9 வந்து -8 divided by 2 வந்து உங்களுக்கு -4 வரும், ஓகேங்களா. சோ ரெண்டு ரூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் இல்லையா, சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், ரெண்டுமே ரியல் நம்பர். நம்ம அடுத்ததுக்கு போலாம். இங்க வந்து a is equal to 9 கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி b is equal to -24, c is equal to 16 கொடுத்திருக்காங்க. சோ டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். -b plus or minus root of b square minus 4 into a into c divided by 2 into a வந்து 9, okay. that is equal to minus into minus plus 24 plus or minus root of minus 24 square கொடுத்திருக்காங்க. minus into minus plus 24 square வந்து உங்களுக்கு 576. அதே மாதிரி 4 into 9 36, 36 into 16 உங்களுக்கு 576 தான் வரும். so 576 divided by 9 2s are 18. so இங்க பாத்தீங்கன்னா 576 minus 576 0 ஆயிடும். so 24 plus or minus root of 0 உங்களுக்கு 0 தான் divided by 18. so ரெண்டு சொல்யூஷன் நமக்கு வரணும் இல்லையா. so 24 by 18 24 by 18 இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். so நமக்கு ரெண்டு சொல்யூஷன், அதாவது ஒன்னு வந்து plus root 0 வரும், இன்னொரு minus root 0 வரும், ரெண்டுமே ஈக்குவல் தான். so இது நம்ம எழுத வேண்டியது இல்ல. so ரெண்டு ரூட் வந்து 24 by 18 24 by 18 நமக்கு ரெண்டு ரூட் கிடைச்சிருச்சு, ஓகேங்களா. so அடுத்த ஈக்குவேஷன் போலாம். a is equal to 2 னு கொடுத்திருக்காங்க, b is equal to -2, c is equal to 9, ஓகேங்களா. சோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x is equal to minus b plus or minus root of b square minus 4 into a into c divided by 2 into a. so இங்க வந்து minus into minus plus ஆயிரும், 2 plus or minus root of 4 minus 4 2s are 8, 8 into 9 72 வந்துரும் divided by 4. so இங்க பாத்தீங்கன்னா 2 plus or minus root of minus 68 divided by 4. so root of minus term வந்துருச்சு. so நமக்கு இது என்ன நம்பர் சிஸ்டம்னு தெரியும், இமேஜினரி. அதான் நான் பேசிக் சொன்னதுன்னா இது ரியல் நம்பர் சிஸ்டம்ல இதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. so இது இமேஜினரி நம்பர்னால நம்ம இது ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண முடியாது, இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சொல்யூஷன் போக முடியாது. so நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூட் இருக்கு, ரெண்டு ரூட் வந்து ரூட்ஸ் என்னவா இருக்கு, ரெண்டுமே ரியல் நம்பர் சிஸ்டம், ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான். 5 ரியல் நம்பர் தான், -4 ரியல் நம்பர் தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால இங்க நம்ம என்ன சொல்றோம், ரூட்ஸ் ஆர் ரியல். இந்த இதுக்கு வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, இல்ல அன்ஈக்குவலா இருக்கு. 5 is not equal to -4 and unequal சொல்றோம் இந்த மாதிரி, ஓகேங்களா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரூட்ஸ் இங்கேயும் 24 ஃபிராக்ஷன்ல இருக்கு, 24 by 18 24 by 18 ரெண்டுமே இங்க ரூட்ஸ் ஆர் ரியல் சிஸ்டம், ரியல் நம்பர் சிஸ்டம்ல தான் இருக்கு. அண்ட் ரூட்ஸ் ஆர் ஈக்குவலாவும் இருக்கு, 24 by 18 24 by 18. சோ இங்க வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் நம்பர் சிஸ்டம்ல இருக்கு அண்ட் ஈக்குவல், ஆல்சோ ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ஒரே நம்பர் தான் இல்லையா. சோ இங்க பாத்தீங்கன்னா ரூட்டே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதனால ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ஆர் நாட் ரியல் சொல்லலாம் இல்லையா. ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் தான் உங்க புக்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அதே யூஸ் பண்ணிக்கலாம். ரூட்ஸ் ஆர் நாட் ரியல், ஓகேவா. இந்த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல், ஏன்னா ரியல் நம்பர் சிஸ்டம்ல இந்த ரூட்டே நமக்கு ஒழுகாது, ஏன்னா மைனஸ் டேர்முக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது.
ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரூட்ஸோட நேச்சரை வந்து எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு சம்மும் போட வேண்டியது இல்லை இந்த எக்ஸசைஸ் பொறுத்தவரை. இதுக்கு ஒரு ஷார்ட்டா நம்ம வந்து ரூட்ஸோட நேச்சர், நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த நேச்சர் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ இந்த நேச்சர் மட்டும் தெரிஞ்சா போதுங்கிறதுக்கு நம்ம இந்த பி ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். ஓகேங்களா? இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா டிஸ்கிரிமினன்ட் சொல்றோம். டிஸ்கிரிமினன்ட் அதாவது இந்த டேர்ம், இந்த பார்ட் தான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸோட நேச்சர் வந்து இந்த பார்ட்டே வந்து கண்டுபிடிச்சிரும், நேச்சர் கண்டுபிடிச்சிரும்னு சொல்றாங்க. அதனால டிஸ்கிரிமினன்ட். இதை வந்து நம்ம டெல்டா வச்சு நம்ம டினோட் பண்றோம். ஓகேங்களா? டெல்டா. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த டெல்டா வந்து இங்க என்னவா இருக்கு, இங்க டெல்டா வந்து பாசிட்டிவா இருக்கு இல்லையா, கிரேட்டர் தென் 0வா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டெல்டா வந்து ரூட் ஆஃப் 81 வருது, உங்களுக்கு பிளஸ் 81 இருக்கு. சோ டெல்டா, இஃப் டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0, அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac, இந்த டெல்டா தான் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இல்ல, b ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டுக்கலாம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac if it is greater than 0, நம்ம என்ன சொல்றோம், the roots are real and unequal. ஏன்னா நமக்கு சொல்யூஷன் அப்படிதான் வருது, ரியலாவும் இருக்கும் அன்ஈக்குவலாவும் இருக்கும். சோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac is greater than 0வா இருந்துச்சுன்னா நம்ம ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொல்றோம். ஏன்னா நம்ம நேச்சர் மட்டும் சொன்னா போதும், என்ன ரூட்ஸ் வருது நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அது போன எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன வருது, b ஸ்கொயர் மைனஸ் 4ac 0 ஆகுது. சோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac 0 ஆச்சுன்னா என்ன ஆகுது, ரூட்ஸ் வந்து ரெண்டுமே ரியலாவும் இருக்கு ஈக்குவலாவும் இருக்கு. சோ அப்ப என்னன்னா என்ன அர்த்தம், b ஸ்கொயர் மைனஸ் 4ac is equal to 0 is equal to 0வா இருந்துச்சுன்னா நம்ம கிடைக்கிற சொல்யூஷன் என்ன, roots will be real and equal. சோ நம்ம இந்த ஃபுல் சம் போட வேண்டியதே இல்லை, நீங்க டைரக்டா வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் பாக்குறீங்க, abc என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க. அதுல இப்போ இங்க 0 வந்துருச்சா, is equal to 0 வந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் எழுதிட்டீங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபுல் ரூட்ஸ் கண்டுபிடிக்க அவசியமே கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன வருது, b ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் 68 வருது. சோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac எப்படி இருக்கு, இட்ஸ் லெஸ் than 0 இல்லையா, இஸ் b square minus 4ac is less than 0, அதாவது நெகட்டிவா இருக்கு. சோ b square minus 4ac நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா the roots are not real, அதாவது imaginary roots நமக்கு கிடைக்கும். சோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ரியல் நம்பர் சிஸ்டம்னா என்ன, imaginary நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்போ b square minus 4ac உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்க டைரக்டா roots are not real னு எழுதிடுறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த எக்ஸசைஸ்க்கான இந்த பேசிக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ் எல்லாம் நான் பின்னாடி போட்டுருக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.